பதுவை நகர திருவிளக்கே பல புதுமைகள் செய்யும் அந்தோனியாரே. இன்று புனித அந்தோனியார் திருவிழா 13/6/24 இருக்கிறோம். என் இனிய அன்பு உறவுகளே, நாம் தூய ஆவியானவர் துணையோடும் அன்னை மரியின் பரிந்துரையோடும் நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 26:4-5-6. பொய்யரின் நடுவே நான் அமர்வதில்லை, வஞ்சகரோடு நான் சேர்வதில்லை, தீயோரின் மன்றத்தை நான் வெறுக்கின்றேன், பொல்லாரின் நடுவில் நான் அமர்வதில்லை. மாசற்றவனாய் என் கைகளை கழுவுகின்றேன். ஆண்டவரே, உம் பலிப்பீடத்தை வலம் வருவேன். நீதிமொழிகள் 13:4-5-6. சோம்பேறிகள் உண்ண விரும்புகிறார்கள், உணவோ இல்லை. ஊக்கமுள்ளவரோ உண்டு கொழுக்கிறார்கள். நல்லார் பொய்யுரையை வெறுப்பர், பொல்லாரோ வெட்கக்கேடாகவும் இழிவாகவும் நடந்து கொள்வர். நேர்மையாக நடப்போரை நீதி பாதுகாக்கும், பொல்லாரை அவர்களின் பாவம் கீழே வீழ்த்தும். இன்றைய வாசகம் 1 அரசர்கள் 18:41-46. எலியா ஜெபித்து கொண்டிருக்கிறார். வானம் பொழிந்தது. எலியா கர்மேல் மலை உச்சிக்கு சென்று ஏறி அங்கு தரையில் மண்டியிட்டு தன் முழங்கால்களுக்கு இடையே தன் முகத்தை புதைத்து கொண்டு ஜெபிக்கின்றார் மழைக்காக. பின் மழை பெய்கிறது. வேலைக்காரனை அனுப்பி போய் பார்க்க சொல்கிறார். மழை பெய்கிறது. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மத்தேயு 5:20-26. தம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர். தம் சகோதர சகோதரிகளையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவர். அறிவிலியே என்பவர் ஏரி நரகத்துக்கு ஆளாவர். இயேசு சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் விண்ணரசுக்கு போக முடியாது. இதையெல்லாம் நம்ம செய்யலைன்னா விண்ணரசுக்கு போக முடியாது. பாருங்கள், புனித அந்தோனியார் மிகவும் சிறந்த புனிதர். ஒரு ராயல் ஃபேமிலியில் பிறந்து அவங்க அப்பா பெரிய மர்ச்சன்ட்டு, கிளாத் மர்ச்சன்ட்டு. அப்படி இருந்தும் தமக்கு உள்ளதை எல்லாவற்றையும் இழந்து துறந்து ஆண்டவரை கையில் எடுத்தார். திரு வாக்கியத்தை வசனத்தை பைபிளை கையில் எடுத்து மற்றவர்களுக்கு பைபிளை போதிக்க ஆரம்பித்தார். அவருக்கு நிறைய படிப்பு வராத காரணத்தினால அவர் செமினரிக்கு அனுப்புகிறாங்க. படிப்பு வராத காரணத்தினால அவரை கிச்சனில் போஸ்ட் பண்ணுறாங்க. அங்கேயும் அவர் தன்னை தாழ்த்தி அந்த பெரியவங்க சொன்னதுக்கு கீழ்ப்படிந்ததுனால கடவுள் அவரோடு இருந்தார். அவர் பேரை கேட்டால பேய் 10 அடிக்கு ஓடுமா. ஏன்னா அவர் பரிசுத்த ஆவியின் வல்லமை அவருக்கு இருந்தது. இன்னொன்று, ஆண்டவரை கையில் ஏந்திர பேர் பெற்ற புனிதர் அவர். குழந்தை இயேசுவை கையில் ஏந்திய 2 புனிதர்கள், ஒன்று சுசேப்பரு, ஒன்று புனித அந்தோனியார். அதே போல் நம்ம வாசகங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளும்போது எலியா ஜெபோ அவ்வளோ உருக்கமாக இருந்தது. எல்லா தீர்க்கதரிசிகளும் போயிடுறாங்க, நான் ஒண்டி மட்டும் தான் இருக்கிறேன் அப்படின்ட்டுன்னு ஆகாப்புக்கிட்ட போட்டியிட்டு மண்டியிட்டு இறைவனிடம் வேண்டி அந்த போட்டியை ஜெயித்து மழை பெய்ய செய்கிறார். நம்ம நற்செய்தியை பார்க்கும்போது இன்றைக்கி சகோதர சகோதரிகளிடம் சினம் என்பது, ஓ மை காட், நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பாருங்கள், ஒரு சின்ன வேர்டு முட்டாளேன்றதற்கு தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவாங்களாம். ஆனால் அதே போல் எரி நரகத்துக்கு, முட்டாளேனா எரி நரகத்துக்கு, அந்த அளவுக்கு சகோதர சகோதரிங்க மேலே ஆண்டவருக்கு பிடிச்ச ஒன்று சீராக் ஆகமத்தில் இருக்குது. சகோதர சகோதரிகள் ஒற்றுமை, நடுவர் மத்தியில் எல்லார் முன்னாலேயும் நாம் நல்ல பேர் எடுக்கிறது கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த சீராக் ஆகமத்தில் இருக்குது. அது அந்த சகோதரத்துவ ஒற்றுமை அதே போல் ஆரோனின் அந்த தாடி வழியாக வழியிற எண்ணெய்க்கு ஒப்பாகும் அவர்களுடைய உறவுன்னு சொல்லியிருக்காரு. அதோ போல் சகோதரிகளுடைய உறவும் ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியம். நண்பர்கள் உறவு யாரும் பிரிக்கக்கூடாதுன்ற மாதிரி தான் ஆண்டவருக்கு அவ்வளோ ஒரு இஷ்டம். பாருங்கள், இன்றைய நாளில் எத்தனையோ அந்தோனியார் புனித நம்ம அவருடைய செஞ்ச புதுமைகளை சொல்லினே போகலாம், அடுக்கி கொண்டே போகலாம். தினம் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆலயத்தில் நம்ம ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அவருடைய அற்புதத்தை கேட்போம். ஏன் நம்ம வாழ்க்கையில நிறைய நடந்திருக்கோம். எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அந்தோனியாருடைய ஆலயங்கள் நிரம்பி இருக்கும். நோயாளிகள், அசுத்தாவி, இது எல்லாத்துலேருந்து விடுதலைக்காக, நற்படிப்புக்காக, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அந்தோனியார் கூட பட்டினி போட்ட கழுதையை வணங்க செய்தார் திவ்ய நற்கருணை வைத்து. அந்த திவ்ய நற்கருணைக்கு எவ்வளோ வல்லமைன்றதை நம்ம ஒரு அரசன் தெரிந்து கொள்கிற அளவுக்கு அவர் பக்தி விசுவாசத்தை வளர்த்தவர், ஆண்டவருடைய வார்த்தையை போதித்தவர். அதே போல் நல்ல ஒரு புனிதர். நாம் அந்த புனிதரை பின்பற்றி இறைவனை
பற்றிக்கொள்வோம். இறைவனுடைய வசனத்தை வார்த்தையை நாம் பற்றிக்கொள்வோம். தினம் ஜெபமாலை ஜெபிப்போம். எல்லாரோடும் சகோதரத்துவத்தோடு அன்போடும் எந்த ஒரு மன கஷ்டம் இல்லாமல் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய முயற்சி செய்வோம். சினத்தை விட்டுவிட்டு ஒருவரை ஒருவர் அன்போடு வாழ முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.